அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ராமாயண கதைகள். சீதையை தேடும் பணி தொடக்கம். கதை பார்ப்போமா? சுக்ரீவன் முடிசூட்டல் விழா நடைபெற்றது. அவன் விரும்பியதெல்லாம் பெற்று ஆட்சியை சரியாக கவனிக்காமல் தன்னுடைய காலத்தை மிகவும் சுகமாய் கழித்து வந்தான். நல்லது கெட்டது அறிந்த அனுமன் சுக்ரீவனிடம் வந்தார். சுக்ரீவா, நீ ராமருக்கு செய்த சத்தியம் நினைவிருக்கிறதா? இவ்வாறு காலம் கழிக்கலாகாதப்பா. உன்னுடைய விருப்பத்தை ஸ்ரீராமர் நிறைவேற்றினார் அல்லவா? அதேபோல் அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் சொல்வதற்கு முன்பே வானரங்களை கூட்டி சீதையை தேட உத்தரவிடு என்று அறிவுரை வழங்கினார். ஹனுமான் இவ்வாறு அறிவுரை கூறிய பிறகு சில காலங்கள் கழித்து லக்ஷ்மணன் ஸ்ரீராமருடைய நன்மையை கருத்தில் கொண்டு கிஷ்கந்தையை வந்து அடைந்தார். லக்ஷ்மணன் காலதேவனைப் போலவும் அக்னியைப் போலவும் கோபமாக காணப்பட்டார். வானரத் தலைவன் ஒருவன் சுக்ரீவனிடம் லக்ஷ்மணன் வருகையை சொன்னான். ஆனால் அவன் அதை கவனித்துக் கொள்ளவே இல்லை. வீரர்கள் கிஷ்கிந்தையின் வாயிலில் நின்றனர். லக்ஷ்மணனின் கோபம் அதிகமாயிற்று. அவரிடம் வந்த அங்கதனிடம், நான் ஸ்ரீராமரின் தம்பி வந்திருக்கிறேன் என்று சுக்ரீவனிடம் சொல்லு என்று கூறி அனுப்பினார். அங்கதன் சுக்ரீவனிடம் சென்று வணங்கி, தந்தையே, ஸ்ரீராமருடைய தம்பி லக்ஷ்மணர் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று கூறுகிறார். அங்கதனுடன் இரு அமைச்சர்கள் சுக்ரீவனிடம் வந்தனர். சுக்ரீவன் அமைச்சர்களிடம், நான் ஸ்ரீராமர் கோபப்படும்படி எந்த தவறும் செய்யவில்லை, அவருக்கு எதிராக பேசவும் இல்லை. சிறு காரணங்களால் அவர் கோபப்பட செய்திருப்பார். அங்கதன் வெளியே வந்து லக்ஷ்மணரை நகரத்திற்குள் அழைத்துச் செல்கிறார். லக்ஷ்மணன் அழகிய தோட்டங்களையும் மாளிகைகளையும் பழங்கள் பூக்கள் நிறைந்த மரங்களையும் கம்பீரமான எந்த உருவம் எடுக்கக்கூடிய வானரங்களையும் நீர் ஓடைகளையும் காண்கிறார். சுக்ரீவன் அரண்மனையை அடைந்தார். லக்ஷ்மணர் வீணையினுடைய இனிய ஓசையை கேட்டு மகிழ்ந்தார். பணியாளர்களை பார்த்தார். அணிகலன்களின் ஓசையை கேட்டார். உடனே லக்ஷ்மணர் அவன் கோபத்தினால் வில்லின் நாளை இழுத்து ஒடிக்கச் செய்தார். லக்ஷ்மணன் வந்ததை அறிந்த சுக்ரீவன் பயந்து ஸ்ரீ லக்ஷ்மணரை சமாதானப்படுத்தும்படி நோக்கில் அவர் அருகில் வந்து நின்றார். தாரை லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தினாள். சுக்ரீவன் பயம் நீங்கி மாலைகளை எரிந்துவிட்டு நன்றியோடு லக்ஷ்மணனிடம், ஸ்ரீராமருடைய உதவியால் நான் என் வாழ்க்கையை மீண்டும் பெற்றேன். நான் அவருக்கு துணையாக இருப்பேன். ராவணனுடன் போருக்கு செல்லும் போது படைகளுடன் முன்னே செல்வேன். ஏதாவது தவறு செய்திருந்தால் உங்கள் சேவகனை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். லக்ஷ்மணனும் திருப்தி அடைந்து சுக்ரீவனிடம், நல்லது சுக்ரீவா, நன்றியுள்ள நண்பனே, நீ செய்த சத்தியத்தை வரைந்து விட்டாய் என்று அறிந்தேன். அதனாலே இந்த கோபம் எனக்குள். ஸ்ரீராமர் உன் உதவியுடன் பகைவர்களை அழிப்பார். ஸ்ரீராமருக்கு இணையானவன் கடவுள் செயலாய் நீ அவருக்கு துணைவனாய் உள்ளாய். சுக்ரீவன் ராமரிடம் வலிமை மிக்க உருவம் மாறக்கூடிய வானரத் தலைவர்கள், தரையிலும் நீரிலும் செல்லக்கூடியவர்களையும் அழைத்து வந்தார். சீதை இருக்கும் இடத்தில் தேடுவதுதான் முதற் காரியம். தாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். ராமர் சுக்ரீவனிடம், சீதை உயிருடன் இருக்கிறாளா இல்லையா, ராவணன் எங்கே வசிக்கிறான், இவை தெரிந்த பிறகு செய்ய வேண்டியதை தீர்மானம் செய்யலாம். எனக்கு லக்ஷ்மணனுக்கு அடுத்தபடி நீதான் என்று சுக்ரீவனிடம் கூறினார். சுக்ரீவன் வினதா என்ற வீரனை அழைத்து, நீ அறிவுள்ளவன், காலம் இடம் அறிந்து செயல்படக்கூடியவன். உன் வானர கூட்டத்துடன் கிழக்கு பிரதேசத்திற்கு சென்று சீதையை இருக்கும் இடத்தை தேடு என்று கூறினான். அங்கதன் தலைமையில் நீலன், அனுமன், ஜாம்பவன் முதலியவர்கள் தெற்கு திசையில் தேடுமாறு அனுப்பப்பட்டார்கள். சுக்ரீவன் தாரையின் தந்தை சுஷேனரிடம், அரிஷ்மான் என்பவரிடம் மேற்கு திசையில் சென்று தேடச் சொன்னான். அனுமனை பார்த்து, பூமியிலும் காற்றிலும் ஆகாயத்திலும் தண்ணீரிலும் தேவலோகத்திலும் நீ தடையின்றி செல்லக்கூடியவன் ஹனுமன். அரக்கர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள் வாழும் இடங்கள்
சமுத்திரங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். நீ உன் தந்தையைப் போல் வேகமும் சக்தியும் பலமும் பெற்றிருக்கிறாயே. இவ்வுலகில் உனக்கு சமம் எவரும் இல்லை. நீ அறிவிலும் பராக்கிரமத்திலும் இடம்பொருள் ஏவலிலும் வல்லவன். ஆகையால் உன்னையே நம்புகிறேன். நீ சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வருவாய் என்று கூறுகிறார். இந்த பேச்சை கேட்ட ஸ்ரீராமர் சுக்ரீவனிடம் நம்பிக்கையும் அனுமனின் திறமையும் கண்டு அவன் முயற்சியில் வெற்றி பெறுவான் என்று நினைத்து மகிழ்ச்சியுடன் அனுமானிடத்தில் ஒரு கணையாழியை கொடுக்கிறார். கணையாழியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்டார்கள். லக்ஷ்மணனின் கோபமும் தணிந்தது. 1 மாத காலம் அபகாசம் தேடுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டதால் ராம லக்ஷ்மணுடன் பிரச்சர்வன மலையில் தங்கச் சென்றார். எல்லா தலைவர்களும் சுக்ரீவனிடம் விடைபெற்று 4 திசைகளிலும் புறப்பட்டுச் சென்றனர். சுக்ரீவன், நான் வாளியால் துரத்தப்பட்ட போது 4 பக்கங்களிலும் ஓடினேன். அப்போதுதான் எல்லா இடங்களையும் பார்த்தேன். ஓடி களைத்து வாளி நுழைய முடியாத மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் கடைசியாக நுழைந்தேன். இதனால் எல்லா பிரதேசங்களையும் பற்றியும் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது என்று கூறினான். அனைவரும் சீதையை தேடும் முயற்சியில் தீவிரமாக இறங்கினர். அனுமன், அங்கதன் அனைவரும் தெற்கு திசையில் உள்ள கடற்கரையை வந்து அடைந்தனர். அங்கதன் அனுமன் சுக்ரீவனை புகழ்ந்து பேசியதை மறைத்து சுக்ரீவனை தூற்றினான். குகையின் வாயிலில் இருக்கச் சொன்னால் அதே பாறையால் மூடிவிட்டு வந்தவன் தானே அவன். ஸ்ரீராமருக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்து லக்ஷ்மணனால் மிரட்டப்பட்டு நம்மை சீதையை தேட அனுப்பியவன் மூர்கன், இரக்கமற்றவன். நிச்சயமாக என்னை கொன்று விடுவான். நான் இங்கேயே பட்டினி கிடந்து உயிரை விடப் போகிறேன். நீங்கள் வேண்டுமானால் கிஷ்கிந்தைக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று சொல்லி தர்பைகளை பரப்பி அழுது கொண்டே உட்கார்ந்தான். அந்த கடற்கரையை பார்த்து எப்படி இந்த கடற்கரையை நாம் கடந்து செல்ல போகிறோம் என்று சிந்தித்தவாறே அப்படியே உடைந்து விட்டான். அப்போதுதான் சாம்பாதி என்ற பறவையின் குரல் கேட்டது. ஒரு மலை குகையிலிருந்து வெளியே வந்த சம்பாதி என்ற கழகு வானரர்கள் அங்கே உட்கார்ந்திருப்பதை பார்த்தது. பட்டினி கிடந்து உயிர்விடும் குரங்குகளை ஒவ்வொன்றாக உண்டு பசி தீரலாம் என்றான். அங்கதன் இதை கேட்டு அனுமரிடம் எதிர்பாராத கஷ்டம் பறவை உருவத்தில் வந்துள்ளதாக சொன்னான். மேலும் பஞ்சவடியில் ஜடாயு ராவணனை தடுத்து போரிட்டு ஸ்ரீராமருக்காக உயிர்விட்டதையும் தாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் உயிரிடப் போவதையும் சொன்னான். அங்கதன் சொன்னதை கேட்ட சம்பாதி, என் தம்பி ஜடாயு ஜனஸ்தானத்தில் எவ்வாறு அரக்கனால் கொல்லப்பட்டான்? ஜடாயுவை பற்றி ஸ்ரீராமரை பற்றியும் அறிய விரும்புகிறேன். என் இறக்கைகளை எரிந்து போயின. என்னை கீழே அழைத்துச் செல்லுங்கள் என்றான். கழுகு கீழே இறங்குவதற்கு உதவி செய்த அங்கதன் வாலி, சுக்ரீவன் பற்றியும் தாங்கள் சீதையை தேடி வந்து தோல்வியுற்றதால் உயிர்விட நினைப்பதையும் சொன்னான். சாம்பதி கண்ணீருடன், ஜடாயு என் தம்பி. இந்திரனால் ருத்தாசுரன் கொல்லப்பட்ட போது நானும் என் தம்பியும் வேகமாக பறந்து இந்திரனை வென்றோம். திரும்பும் போது சூரியனுக்கு அருகில் சென்றோம். ஜடாயு சூரியனின் வெப்பத்தால் மயங்க நான் என் இறக்கைகளால் அவனை காத்தேன். என் இறக்கைகள் எரிந்து போயின. நான் இங்கே விழுந்து விட்டேன். அதன் பிறகு என் தம்பியை பற்றி ஒன்றும் விவரம் தெரியவில்லை என்று கூறியது. அங்கதன் சம்பாதியை ராவணன் இருக்கும் இடம் தெரியுமா என கேட்டான். சம்பாதி, எரிந்து போன இறக்கைகளை உடைய நான் என்னுடைய சொற்களால் ஸ்ரீராமருக்கு உதவி செய்கிறேன் என்று கூறியது. நான் வருணலோகத்தை விஷ்ணுலோகத்தையும் அறிவேன். ஒரு அழகிய பெண் ராமா லக்ஷ்மணா என்று கத்திக்கொண்டு ராவணனால் தூக்கிச் செல்லப்பட்டாள். ராவணன் இலங்கையில் வசிக்கிறான். கடலிலிருந்து 100 யோஜனை தூரத்தில் அந்த தீவு உள்ளது. அது விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது. ராவணன் அந்த புறத்தில் சீதை இருக்கிறாள். நீங்கள் நிச்சயமாக சீதையை பார்த்துவிட்டுத்தான் திரும்புவீர்கள் என்று சம்பாதி கூறியது. இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சம்பாதிக்கு சிறகுகள் முளைத்துவிட்டன. மீண்டும் பழைய உருவத்தை அடைந்து விட்டது. ஊக்கமடைந்த வானரர்கள் தெற்கு நோக்கி விரைவாக சென்றனர். சம்பாதியின் சொற்படி மகிழ்ச்சியுடன் தென்கடலின் வடக்கு கரையை அடைந்தனர். வானரர்கள்
சம்பாதியின் சொற்களால் உற்சாகம் அடைந்தார்கள். தென்கடலையும் அடைந்தனர். கடலை பார்த்தனர். தாண்ட முடியாத கடலை, நம் காரியம் எப்படி நிறைவேறும் என்று ஒரே குரலில் சொன்னார்கள். அங்கதன் அவர்களை மனம் தளர்ச்சி அடையக் கூடாது என்றான். நீங்கள் எல்லோரும் ஆற்றல் மிக்கவர்கள். யார் யார் எவ்வளவு தூரம் தாண்ட முடியும் என்று கேட்டான். கஜன் 10 யோஜனை தூரம் தாண்டலாம் என்று கூறினான். ஜாம்பவன் வயதாகிவிட்டதால் 90 யோஜனை தாண்ட முடியும் என்று கூறினார். ஜாம்பவான் தன் நிலையை கூறி வருந்தினார். அங்கதன் 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும் என்றும், ஆனால் மறுபடியும் திரும்ப வருவதற்கு சக்தி இருக்காது என்றான். ஜாம்பவன் அங்கதனிடம், எனக்கு உன் சக்தியை தெரியும். குழுவின் தலைவனை அனுப்புவது முறையன்று. நீ காப்பாற்றப்பட வேண்டிய வேர் நன்கு பாதுகாக்கப்பட்டால்தான் மரம் பலன் தரும். நீ எங்களுடைய தலைவன். உன் கீழ்தான் இப்பணி நிறைவேற வேண்டும் என்று சொன்னான். ஜாம்பவன் ஹனுமனினுடைய வலிமையை எடுத்து உரைத்தார். அவருடைய பராக்கிரமத்தை மற்றவர்களிடம் சொன்னார். ஜாம்பவான் ஹனுமரிடம், அவர் திரும்பும் வரை தாங்கள் உயிரை பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். நீ சீதையை கண்டுபிடித்து வந்துவிடு என்று கூறினார். ஹனுமன் தாண்டுவதற்கு மகேந்திர மலையின் உச்சிக்கு சென்றார். அவர் மலையை அழுத்திய போது புதிய நீர் ஓடைகள் தோன்றின. பாறைகள் உடைந்தன. அங்கிருந்த பிராணிகளும் ஓடி மறைந்தன. கந்தர்வ வித்யாதரர்கள் ஓடிவிட்டனர். அவர் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு மனத்தால் இலங்கையை நோக்கி பயணம் செய்தார். நன்றி. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் பார்ப்போம்.